செய்யாறு சிப்காட் விரிவாக்க பணிக்காக விவசாய நிலங்களை எடுக்கும் விளம்பர திமுக அரசை கண்டித்ததால் அடித்தும் துன்புறுத்தியும் கைது செய்தும் காவல்துறை தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடுவதாக குரும்பூர் விவசாயிகள் குமுறுகின்றனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் நித்யானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். விவசாயிகள்தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்பார்கள். ஆனால் செய்யாறு சிப்காட் விரிவாக்க பணிக்காக பல ஏக்கர் விவசாய நிலங்களை தொழிற்சாலைகளுக்கு வாங்கி கொடுக்க திமுக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 11 விவசாய கிராமங்களும் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து 2 ஆண்டுகள் போராட்டம் நடத்தியும் எந்தவிதமான பலனும் இல்லாமல் காவல்துறையை வைத்து தொடர்ச்சியாக விவசாயிகளை ஒடுக்கி வருகிறது அரசு. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக விவசாயிகள் இணைந்திருக்கிறார்கள். ஏன் இந்த விவசாய நிலம் அவசியம், ஏன் இந்த விவசாய நிலத்தை காப்பதற்காக விவசாயிகள் போராடுகிறார்கள், எதன் காரணமாக இந்த விவசாயத்தை உயிர் மூச்சாக பார்க்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக இந்த கிராம மக்கள் ஒன்று கூடி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் காண்பிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் ஏவாவேலு இதுவரைக்கும் உங்களை சந்திச்சிருக்காரா? என்ன சொல்லியிருக்காரு? இந்த நிலம் எடுக்க மாட்டோம்னு உறுதி கொடுத்திருக்காரா, இல்ல எடுத்தே தீர்வுன்றாரா? என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் எங்களை இந்த மாவட்ட அமைச்சர் எங்களை பார்க்கவும் கிடையாது, சந்திக்கவும் கிடையாது. இதுவரைக்கும் எந்த முடிவும் அவர் சொன்னதும் கிடையாது. நாங்கள் முதல்ல சிப்காட் நிலம் கையகப்படுத்துறாங்க என்று லெட்டர் வந்ததிலிருந்து எங்களுடைய மனதானது ரொம்ப வேதனையில் இருந்தது. அதன் பிறகு இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று முதன்முறையாக ஒரு கொட்டகை அமைத்து அந்த கொட்டகையிலே எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தோம். அப்போதுதான் காவல்துறையை வைத்து எங்களை அடக்குமுறையில் இவங்களை அடக்கினால்தான் இந்த போராட்டத்தை கைவிடுவார்கள் என்று எங்களை அரசு பண்ணி எங்களை குண்டாஸ் சட்டத்தை போட்டு வீட்டுக்கார வெளியில விடணும்னாக்கா நீங்க நாங்க சொல்றதை செய்யணும் அப்படின்ட்டு எங்களுடைய மனைவியை மிரட்டி அவங்களுடைய ஒப்புதல் கையெழுத்து வாங்கி அதன் பிறகு குண்டாசு போட வைத்தார்கள். அதே மாதிரி அவர் ஜோதிக்கும் சரி ஏவாவேலுக்கும் எங்களுடைய மனைவி யார் என்றும் தெரியாது. அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா குமாரராஜா அவர்களை அழைத்து ஏவாவேலு அவர்களும் ஜோதி அவர்களும் அவர் கட்சியாளர்கள் மூலமாக எங்கள் வீட்டு மனைவியை அழைத்து கொண்டு அமைச்சர் அலுவலகத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்றுவிட்டு அவர்களிடம் ஒப்புதல் கையெழுத்து வாங்கி எங்களை சித்திரவதை பண்ணி மதுரை ஜெயிலில் போட்டு சேர்வர்கள் இன்னும் எங்களை கொடுமைதான் செய்கிறார்கள் என்று எங்களுக்கு நல்லவை காமிப்பார் என்று எங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. இன்னும் என்ன கொடுமைகள் செய்வார்கள் என்றும் எங்களுக்கு புரியவில்லை. தயவு செய்து எங்கள் நிலத்தை எங்களிடம் விட்டுவிட்டால் நல்லது என்று அவரை காலை பிடித்து கெஞ்சி கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்திருக்கலாம், விவசாயிகள் காலில் விழக்கூடிய அளவிற்கு இந்த அரசு தள்ளி இருக்கிறது. இது விவசாயிகளுக்கான அவமானம் கிடையாது, அரசிற்கான அவமானம் என்ற நிலையில் தான் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. தொடர்ச்சியா இந்த கைதுக்கு பின்னால் உங்களை மிரட்டி இந்த இடத்தெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு அரசு நினைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல என்ன நடந்தாலும் இந்த இடத்த கொடுக்க மாட்டோம்னு இருக்கீங்களா? நாங்க என்ன நடந்தாலும் நிலத்தை மட்டும் கொடுக்க மாட்டோம் சார். அன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. நிறைய போலீஸ் 20 பேருக்கு வந்தாங்க. என் கதவு உடைச்சி என் புடவுல பிடிச்சி கிழிச்சு என் பசங்களை பிடிச்சி தள்ளி ரொம்ப ரொம்ப இதுவா பண்ணாங்க. அன்னைக்கு நாங்கள் போன்ல கூட கேட்கறோம். எங்க போன் 2 போன் எடுத்துன்னு போயிட்டாங்க. என் போன் புடின்னு போயிட்டாங்க. எங்க பசங்க வச்சிருந்த விளையாட்டுக்கு வச்சிருந்த போனு, அவர் போனு எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டாங்க. 3 நாள் 1 வாரமா போய் ஸ்டேஷன்ல கேட்கறேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க போய் எங்க போய் பாக்குறீங்களா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த 20 நாளும் தினமும் வேலூருக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் இப்படி ஒடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்களா? இல்ல தானே சார், எங்க நிலம் நாங்க வச்சுக்க உரிமை இல்லையா? அவங்க பொருளையா நாங்க கேட்கறோம். நாங்க கஷ்டப்பட்டு நாங்க உருவாக்கணும் நிலம், நாங்க ஏன் தரணும்? இப்ப நாங்க இங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களை விசாரிக்கிறதுக்கு இப்ப எத்தனை சிஐடி எங்களை நோட்ட விடுறாங்க அவ்வளவு பேரு. ஏன் நாங்க என்ன தப்பா பண்ணிட்டோம்? நாங்க கொலையா பண்ணிட்டோம்? நாங்க எங்க விவசாயம் தானே, எங்க நிலம் வேணும் தானே நாங்க கேக்குறோம், வேற எதுவும் பண்ணலையே. எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும். எத்தனை டைம் கேட்டாலும் எங்க போனாலும் எங்க உயிர் போனா கூட போட்டே எங்க நிலம் இருக்கணும், நாங்க போனா கூட எங்க பிள்ளைங்க படிக்கணும், அவ்வளவுதான். நாம் பார்த்திருக்கலாம், அனைத்து பெண்களுடைய கண்களிலும் கண்ணீர் ததும்ப விவசாய நிலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாக நிற்கிறார்கள். என்னதான் அரசு மிரட்டினாலும் எங்களுடைய நிலம் எங்களுடைய உரிமை என்கிறார்கள். அந்த வகையில் இந்த கிராமத்தினுடைய மூத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். கேட்கலாம், காவல்துறை இந்த அளவுக்கு ஒடுக்குது, இதை அரசாங்கத்திற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன் இப்படி உங்களை ஒடுக்குறாங்க? அரசாங்கத்துக்கு என்ன அரசாட்சி பண்ணணுன்ற அறிவு இதுவே இல்லை. ஆனா ஒரே இது எம்எல்ஏ ஜோதியும் ஏவாவேலுவும்
ஸ்டாலின் சொல்ற மாதிரி கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் என்று சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் கமிஷனர் கொள்ளாடிக்கிற முடிவில் தான் பண்றாங்க. ஆனா எங்க மண்ணை ஒரு புடி உடம்புல ரத்தம் இருக்கிறதுல ஒரு புடி மண்ணு கூட விட மாட்டேன். அந்த ஏவா வேலு இல்ல ஜோதி இல்ல. அன்னைக்கு இங்க மண்ணாட்ட வட்டம் அன்னைக்கு பேசிக்கிறோம் நாங்க. பெண்களை இரவு நேரத்தில் வந்து காவல்துறை இது மாதிரியான மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறதும் கைது நடவடிக்கையில் ஈடுபடுறதும் மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் சொன்னீங்களா? இந்த மாதிரிலாம் இரவு நேரத்தில் வந்து பண்ணக்கூடாதுன்னு. மாவட்ட ஆட்சியரையும் பார்த்துட்டோம், வேளாண்மைத்துறை மந்திரியும் பார்த்துட்டோம், ஏவாவேலு மந்திரியை 3 தடவை போய் பார்த்தோம். 4வது தடவை எம்எல்ஏ ஜோதியும் எம்பி தரணிவேந்தனையும் பார்த்தோம். ஆனால் 2 பேரும் அன்னைக்கு காரில் போகும்போது அன்னைக்கு சாயந்தரமே எங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, எடுத்தே தீர்வோம் இந்த நிலத்தை அப்படின்னு. அன்னைக்கு ராத்திரி தான் அவங்க உரிமை பொம்மை கொளுத்தணும். அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு முறையாவது உங்களை சந்திச்சிருக்காரா? ஏன்னா விவசாயிகளுக்கு பிரச்சனைனா விவசாயத்துறை அமைச்சர் தான் வரணும். வந்திருக்காரா இந்த மண்ணுக்கு? இது வரல, ஒரே ஒரு பிஏ கூட வந்தது கிடையாதுங்க. கலெக்டரும் வந்தது கிடையாது, டிஆர்ஓ வந்தது கிடையாது, எம்எல்ஏ வந்தது கிடையாது. எல்லாரையுமே நாங்கள் தான் போய் காலில் வியாத குறையா போய் ஒவ்வொருத்தரும் அணுக போனோம். ஒவ்வொரு முறை தடுத்தாங்க, ஒவ்வொரு முறை விட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் நிலத்தை எடுத்தே தீருவோம். தாங்கள் காலம் காலமாக உழைத்து சம்பாதித்த இந்த இடத்தையும் தங்களுடைய மூதாதையர்கள் சம்பாதித்து வைத்த மலையையும் காடையும் அழித்து விவசாய நிலங்களாக மாற்றியிருக்கிறார்கள். எங்களுடைய நிலம் எங்களுடைய உரிமை. இந்த உரிமைக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேனும் இந்த பூமியை காப்பாற்றுவோம், இந்த விவசாய நிலத்தை காப்பாற்றுவோம் என உறுதியாக நிற்கக்கூடிய விவசாயிகளை குண்டாஸ் வரை சென்று சிறையில் அடைத்து சித்திரவதை செய்திருக்கக்கூடிய இந்த செய்யாறு காவல்துறை மீது முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. ஒருபுறம் இருந்தாலும் சிப்காட்டிற்கான விரிவாக்க பணி என்பது பல்வேறு மாவட்டங்களில் பல இடங்கள் தரிசு நிலங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் புதிய சிப்காட்டுகளை உருவாக்கி தொழில் நிறுவனங்களை கொண்டு வரலாம். விவசாய நிலத்தை அழித்து அங்கு தொழில் நிறுவனத்தை ஏன் கொண்டு வர வேண்டும்? இந்த மனநிலையை அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக குறும்பூர் கிராமத்திலிருந்து செய்யாறு செய்தியாளர் சண்முகம், ஒளிப்பதிவாளர்கள் பத்மநாபன், புஷ்பராஜுடன் நித்யானந்தன்.